ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக்கு எடுத்துக்காட்டு 6.23 தான் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு கணக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 6.23. இந்த ப்ராப்ளம் பார்க்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி பார்க்கலாம்? இந்த முதல்ல போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினை 2-3 முறை கூட நீங்கள் படிங்க. படிச்சுட்டு முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு கால்வாயின் கரையில் ஒரு தொலைக்காட்சி கோபுரம் செங்குத்தாக உள்ளது. கால்வாயின் மறுகரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து காணும் பொழுது கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 58 டிகிரி, இது டிகிரி தான், ஓகேவா, ஆக உள்ளது. அப்புள்ளியிலிருந்து விலகி ஒரே நேர்கோட்டில் 20 மீட்டர் தொலைவில் சென்றவுடன் கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தையும் கால்வாயின் அகலத்தையும் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா tan 58 டிகிரி ஈக்குவல் டு 1.6003 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு கால்வாய் இருக்குது, இதுதான் கால்வாய், தெரியுதுங்களா? ஓகே, இதுதான் கால்வாய் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கால்வாயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாயின் ஒரு தொலைக்காட்சி கோபுரம் செங்குத்தாக உள்ளது. ஒரு தொலைக்காட்சி கோபுரம் அப்படின்னா அது டிவியோட டவர் இங்கே வச்சுருக்காங்க. ஓகேவா? அந்த கரையில் ஒரு டிவியோட டவர் கொடுத்துருக்காங்க. கால்வாயின் மறுகரையில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து காணும் பொழுது, கால்வாயின் மறுகரைன்னா இதுதான், ஓகேவா? இந்த கரையிலிருந்து இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு புள்ளியிலிருந்து காணும் பொழுது கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம், ஓகேவா? இப்போ அங்கே பாருங்கள், இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கோபுரத்தோட உச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இது பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். கரையிலிருந்து நம்ம ஒரு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி. ஓகே, இப்போ இதிலிருந்து நம்ம ஏற்ற கோணம் அப்படின்னும் போது கோபுரத்தோட உச்சியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஏற்ற கோணம். எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 58 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இதோட ஆங்கிள் என்னது? 58 டிகிரி. ஓகேவா? இப்போ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அப்புள்ளியிலிருந்து விலகி, எந்த புள்ளின்னா இப்போ நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா, ஒரு புள்ளி, இந்த தானே ஒரு புள்ளி நம்ம எடுத்துட்டு நம்ம பார்த்தோம். இந்த புள்ளியிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா விலகி ஒரே நேர்கோட்டில் 20 மீட்டர் தொலைவில் சென்றவுடன், இங்கிருந்து 20 மீட்டர் போயிடுங்க அப்படின்றாங்க. அப்போ இந்த நேர்கோட்டிலிருந்து சற்று விலகி 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம போகிறோம். ஓகேவா? 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம போயிட்ட பிறகு கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட ஏற்ற கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஏற்ற கோணம் பார்க்குறோம். ஓகே, இந்த ஏற்ற கோணம் பார்க்கும்போது, ஓகே, இங்கிருந்து ஏற்ற கோணம் பார்க்கும்போது நமக்கு என்ன டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இதிலிருந்து ஏற்படுத்துகிற கோணம் 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? கோபுரத்தின் உயரம் இது இருக்கு இல்லையா, இதுதான். இங்கிருந்து இது வரைக்கும் கோபுரத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற ஹைட் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதே போல் இந்த கால்வாய் இருக்கு இல்லையா, இந்த கால்வாயோட அகலம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராமை அப்படியே நான் திரும்ப ரீட்ரா பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கால்வாயின் கரையில் ஒரு தொலைக்காட்சி கோபுரம் செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஒரு கோபுரத்தை தரையிலிருந்து செங்குத்தாக அந்த கரையிலிருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த கோபுரம். ஓகேவா? இதுக்கு நான் என்னென்னு பெயர் வைக்கிறேன்னா ஏபி அப்படின்னு பெயர் வைக்கிறேன். இது ஏனும் இது பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கால்வாய் இருக்குது, கால்வாயோட அடுத்த பகுதியிலிருந்து பார்க்கும்போது ஒரு கோணம் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த கால்வாயோட அடிப்பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதிலிருந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ஏற்படுத்துகிற கோணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதிலிருந்து இதுக்கு ஏற்படுத்துகிற கோணம், இது எவ்வளோ கோணம் அப்படின்னு பார்த்தோம்? 58 டிகிரி. ஓகேவா? இதுக்கு நான் சீன்னு நேம் வைக்கிறேன். ஏபின்னு கொடுத்துட்டேன், இதுக்கு சீன்னு நான் பேர் வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? நீ இன்னும் தொலைவு போகணும், 20 மீட்டர் தொலைவில் நீ போகணும் அப்படின்றாங்க. எதுலேருந்து? இந்த புள்ளியிலிருந்து 20 மீட்டர் விலகி போகணும் அப்படிங்கிறாங்க. 20 மீட்டர் நான் விலகி போகிறேன் அப்படின்னா
20 மீட்டர் நான் விலகி போயிட்டேன். இப்போ இங்கிருந்து ஏற்படுத்துகிற கோணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிருந்து இதுக்கு ஏற்படுத்துகிற கோணம். ஓகே, இது ஏற்படுத்துகிற கோணம் எவ்வளோ பார்த்தோம்? 30 டிகிரி. இதுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம். ஆல்ரெடி நான் ஏபிசி கொடுத்துட்டேன். இதுக்கு நான் டின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியாது. அதே போல் இது கால்வாயின் அகலம்ன்றது இதுதான். இது தானே நம்ம கால்வாயின் அகலம்னு பார்த்தோம் இல்லையா? இது தானே இந்த கால்வாயோட அகலம். அதே போல் இதுதான் நம்ம பிசியோட வேல்யூவும் ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இதிலிருந்து. ஓகே, இப்போ நமக்கு 2 கோணம் இருக்கும். இதில் என்னென்ன கோணம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கோணம் டிபிஏ அப்படின்றது ஒரு முக்கோணம். அதே போல் ஏசிபி அப்படின்றது ஒரு முக்கோணம். ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு கோணத்தை குறிப்பிடணும், ஏதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து குறிப்பிடணும்னா எப்படி சொல்லணும்? இந்த பாயிண்ட்டை மட்டும் நடுவில் இருக்கிற மாதிரி சொல்லணும். அதாவது ஏடிபி அப்படின்றது ஒரு கோணம். இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? பிடிஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த கோணத்தை நம்ம சொல்லணும்னா ரெண்டாவது கோணம் பிசிஏ அப்படின்னா ஈக்குவல் டு 58ன்னு சொல்லலாம். இந்த ஆங்கிள் நம்ம எடுக்கணும் அப்படின்னா. அப்படி இல்லைன்னா வேறு எப்படி சொல்லலாம்? பிசிஏ அல்லனா ஏசிபி அப்படின்னு எடுக்கலாம். ஓகேவா? இதுதான் 2 கோணம். இப்போ 2 கோணத்தில் நான் முதல்ல எதை எடுக்கிறேன்னா, இந்த சின்ன கோணம் இருக்கு இல்லையா, உள்கோணம், நான் அதை எடுக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு கோணமாக எடுத்துக்கிறேன். கோணம் ஏசிபி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் இது ரெண்டுமே நமக்கு தெரியாது. இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம்? முதல்ல முக்கோணம் ஏசிபி எடுக்கிறோம். முக்கோணம் ஏசிபி. இந்த சிபின்னா மிடில் வந்துருச்சு அப்படின்னா இதோட கோணத்தை நம்ம என்ன பண்ணலாம்? இதில் 58 டிகிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம என்ன டீட்டா போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா இது 3ல் எது போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்றது ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணுறது டேன் டீட்டா வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ டேன் 58 டிகிரி ஈக்குவல் டு tan 58க்கு ஃபார்முலா என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் என்ன நேம் இதுக்கு வச்சுருக்கோம்? ஏபி அப்படின்னு வச்சுருக்கோம். ஏபி டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் பிசின்னு சொல்லலாம், இல்லை சிபின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஏபி டிவைடட் பை பிசி இல்லை சிபி ரெண்டுமே சொல்லிக்கலாம். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ tan 58க்கு நமக்கு ப்ராப்ளம்லேயே ஹிண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க ஹிண்ட்டில்? tan 58 equal to 1.6003 1.6003 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை பிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இதை எடுக்கும்போது இதோட வேல்யூ வந்து நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கலாமா? ஹைட்டு தானே, இந்த டவரோட ஹைட்டை வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஏபியோட வேல்யூ என்னன்னு சொல்கிறேன்? ஹெச் டிவைடட் பை பிசின்னு சொல்கிறேன். அப்போ 1.6003 இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பிசி. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ஈக்குவேஷன், அடுத்த முக்கோணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்த முக்கோணம். முக்கோணம் ஏடிபி. ஓகேவா? இந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம். முக்கோணம் ஏடிபி ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு ஆங்கிள்? 30 டிகிரி. ஓகேவா? இப்போ இதுலேயே நமக்கு என்ன தெரியாது? எதிர்பக்கம் தெரியாது. நம்ம இதில் வந்து அடிப்பக்கத்தில் பாதி தான் தெரியும், மீதி இருக்கிற இந்த வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது எப்படி எழுதலாம்? என்ன யூஸ் பண்ணலாம்? டீட்டாவை என்ன கோணம் யூஸ் பண்ணலாம்? சைன், காஸ், டேன் இது மூணுத்தில் எது யூஸ் பண்ணலாம்? டேன் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ tan 30 ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் என்னது? இதில் எதிர்பக்கம் என்னன்னு பாருங்கள். ஏபி. ஏபி தான் எதிர்பக்கம். அடுத்துள்ள பக்கம்ன்றது டிபி. டிபி தான் அடுத்துள்ள பக்கம். இந்த டிபியை எப்படி எழுதலான்னு பாருங்கள். டிபி எப்படி எழுதலாம்? டிசி கூட்டல் சிபி இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன கிடச்சிரும்? டிபின்னு கிடச்சிரும். அதை அப்ரிவேட் பண்ணி எழுதலாமா? அப்போ ஏபி டிவைடட் பை டிசி ப்ளஸ் சிபின்னு எழுதலாமா? ஓகே. ஸோ இதுதான் முதல் வேல்யூ. இந்த tan 30க்கு நமக்கு வேல்யூ தெரியும். tan 30 எவ்வளோ எப்படி எழுதலாம்? 1 டிவைடட் பை √3 அப்படின்றது நமக்கு தெரியும்.
ஏபியோட வேல்யூ நமக்கு என்னது ஹெச் நம்ம அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏபியோட வேல்யூ ஹெச். அப்போ இந்த ஹெச் ஏபிக்கு பதில் ஹெச்ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஹெச் டிவைடட் பை டிசி ப்ளஸ் சிபி அப்படின்னு எழுதலாமா? இந்த டிசியோட வேல்யூ என்னது? டிசியோட வேல்யூ நமக்கு தெரியாது இல்லையா? இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். டிசியோட வேல்யூ ஒரு நிமிஷம், ப்ராப்ளமில் நமக்கு டிசியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 20 மீட்டர். அதாவது இது தானே இந்த புள்ளியிலிருந்து ஒரு இந்த புள்ளியிலிருந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம போவோம் இல்லையா? 20 மீட்டர் தொலைவில் போயிட்ட பிறகு தான் இங்கேருந்து பார்ப்போம். அப்போ 20 மீட்டர்ன்றது தான் என்னது? டிசியோட வேல்யூ. அப்போ டிசிக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? டிசிக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? நம்ம 20 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஓகே, h டிவைடட் பை 20 ப்ளஸ் சிபி. அதாவது திரும்ப நான் எழுதுகிறேன். 1 டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு h டிவைடட் பை 20 ப்ளஸ் சிபின்னு வரும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2, சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டுமே இருக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். சமன்பாடு 1 சமன்பாடு 2ஆல் நம்ம வகுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க. 1.6003 டிவைடட் பை, இப்போ இதை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. 1 டிவைடட் பை √3 வகுத்தல் தானே, ஈக்குவல் டு h பை பிசி டிவைடட் பை இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கோங்க. h பை 20 ப்ளஸ் சிபி இல்லைனா பிசி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாது உங்களுக்கு. இப்போ இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கிராஸில் நான் எழுத போகிறேன். 1 டிவைடட் பை √3 எப்படி எழுதலாம்? 1.6003 இன்ட்டு √3 டிவைடட் பை 1ன்னு எழுதலாமா? இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே போச்சுன்னா நியூமரேட்டரில் வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு, அதே போல் இந்த சைடில் இருக்கிறது h டிவைடட் பை பிசி இன்ட்டு இங்கே டிவிஷன் எப்படி எழுதலான்னா நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் டெனாமினேட்டர் நியூமரேட்டராகவும் மாறிடும். ஓகேவா? அப்போ 20 ப்ளஸ் சிபி டிவைடட் பை ஹெச்னு வருமா? இப்போ இந்த இந்த ஹெச்சும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 1.6003 இன்ட்டு √3 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் சிபி டிவைடட் பை பிசி அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இந்த பிசின்றது வந்து சிபி பிசி ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 1.6003 இன்ட்டு √3 இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை பிசி ப்ளஸ் பிசி டிவைடட் பை பிசி ஆர் சிபி டிவைடட் பை பிசி. இந்த சிபியை நம்ம எப்படி எழுதலாம்? பிசின்னு எழுதலாம். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 1 டைம் எழுதலாமா? ஒரு முறை இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போ 1.633 இன்ட்டு √3 இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா? இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இன்ட்டு √3யோட வேல்யூ 1.732 1.732ன்றது √3யோட வேல்யூ நமக்கு தெரியும். தட் வேல்யூ இன்ட்டு 20 டிவைடட் பை பிசி ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2.7717 இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை பிசி ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். இப்போ இந்த ப்ளஸ் 1 அந்த சைடில் கொண்டு போனோன்னா -1 ஆகும். 2.7717 minus 1 equal to 20 divided by BC. இப்போ இதை மைனஸ் பண்ணணும்னா இது வரும் 1.7717 equal to 20 divided by BCன்னு வரும். இப்போ இந்த BCயை நான் அந்த சைடில் கொண்டு போயிட்டு இது இந்த கீழே வந்து கொண்டு வந்துடுறேன். அப்போ இது என்ன ஆகும்? BC equal to 20 divided by 1.7717 வரும். இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 11.29 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் நம்ம அந்த வேல்யூ வந்து உயரம் கண்டுபிடிக்கணும். கோபுரத்தோட உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? பிசியோட வேல்யூ 11.29 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, இதுதான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற வேல்யூ. ஸோ இப்போ வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து இதை எப்படி எழுதலான்னு பார்க்குறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது? 1.6003 equal to h divided by
h divided by CB இல்லைன்னா பிசின்னு எழுதலாமா, h divided by BC இல்லையா. இப்போ எனக்கு வந்து பிசியோட வேல்யூ தெரியும், அதுலேருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவல் டு h divided by பிசியோட வேல்யூ 11.29. இப்போ இது எந்த சைடில் கொண்டு போனோம்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். h equal to 1.6003 into 11.29. இதை பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். பெருக்குனீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 18.07 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் டவரோட வேல்யூ என்னது ஹெச் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஹெச் இன்னொன்று கால்வாயின் அடிப்பகுதி தான் என்னது பிசி. ஓகேவா, கால்வாயின் அடிப்பகுதி தான் பிசி. இப்போ இதில் பாருங்கள், ஹெச் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஹெச்ன்றது இதுதான், ஹெச்ன்றது இந்த டவரோட உயரம். ஓகேவா, டவரோட உயரம் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த டவரோட உயரம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டவரோட உயரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா h is equal to 18.07 அப்படின்னு வந்துடுது. இந்த கால்வாயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் என்னது பிசி. ஓகேவா, ஏபின்னு எடுத்திருந்தா இப்போ இந்த பிசி, இந்த கால்வாயோட அகலம் தான் என்னது பிசியோட வேல்யூ. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். பிசி அப்படின்றது தான் இது கால்வாயோட உயரம். அப்போ இதுலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணி ஆன்சர் எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனில் கரெக்டாக நம்ம எடுத்து எழுதணும், அதுதான் முக்கியம். ஓகேவா. ஸோ கன்க்ளூஷன் எடுத்து எழுதும்போது என்ன எழுதணும், கால்வாயின் அகலம் சிபி ஆர் பிசி, இதோட வேல்யூ என்னது 11.29 மீட்டர். அதே போல் இந்த டவரோட வேல்யூ தானே, ஹைட்டு தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதோட உயரம். ஓகேவா, ஸோ அதோட உயரம் என்னது உயரம் 18.07 மீட்டர். ஓகேவா, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது வந்து வீடியோ ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி தெரியும், பட் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, தேங்க்யூ.